கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவாதி தேவன் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதற்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவன் நல்லவரும் அவருடைய சமூகம் இன்பமானதுமாய் இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் சேனைகளின் கர்த்தாவே, உம் தூய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானது என்று சொல்லி நாமும் பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. சேனைகளின் கர்த்தாவே, உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தாவே, உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. வாஞ்சையெல்லாம் நீர்தானையா, வாழ்க்கையெல்லாம் நீர்தானையா. வாஞ்சையெல்லாம் நீர்தானையா, எங்கள் வாழ்க்கையெல்லாம் நீர்தானே. உள்ளங்கள் உள்ளங்கள் தேடிடுதே, எங்கள் உதடுகள் போற்றிடுதே. உள்ளங்கள் தேடிடுதே, எங்கள் உதடுகள் போற்றிடுதே. சேனைகளின் கர்த்தாவே, உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. நன்றியுடன் அவரை துதித்திட எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆர்வமாய் இருக்கிறீர்கள்? மகிழ்வுடன் ஆராதனை செய்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல் காத்த அவருடைய காருண்யம் பெரியது. சந்தோஷமாய் அவருடைய சமூகத்தை உணர்ந்து அவரை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். அவர் கிருபை உங்களை மூடிக்கொள்ளும். நன்றியுடன் துதித்திடவே ஆர்வமுடன் ஓடி வந்தோம். நன்றியுடன் ஆமென். துதித்திடவே ஆர்வமுடன் ஓடி வந்தோம். மகிழ்வுடன் ஆராதனை எங்கள் தேவனே உமக்கு தந்தோ. மகிழ்வுடன் ஆராதனை எங்கள் தேவனே உமக்கு தந்தோ. சேனைகளின் கர்த்தாவே, உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. சொல்லலாமா? கர்த்தாவே, தூய ருசிக்கிறோம் உம்முடைய அன்பை உணர்ந்து சொல்றோம்ப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு இனிமையானது. எத்தனையோ கண்ணீரின் அனுபவங்களை நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை கைவிடவில்லை. எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். துதியினால் எங்கள் உள்ளத்தை எங்கள் உதடுகளையும் நிரப்பினி பலன் தந்தீரே. சமூகத்தின் பலனால் எங்களை நிரப்பினீரே. கோடி நன்றிகள் அப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. கண்ணீர்களின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தோம் கிருபையினால். கண்ணீர்களின் பள்ளத்தாக்கை ஆமென் கடந்து வந்தோம் கிருபையினால். துதிகளை ஏறெடுத்தோ, எங்கள் இதயத்தில் பலனடைந்தோ.
துதிகளை ஏறெடுத்தோம், எங்கள் இதயத்தில் பலனடைந்தோம். சேனைகளின் கர்த்தாவே உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. சேனைகளின் கர்த்தாவே உம் தூய வாசஸ்தலம், ஆமென், எவ்வளவு அருமையானது. ஆமென், எவ்வளவு இனிமையானது. புத்தியுள்ள ஆராதனை பக்தியுடன் செய்திடுவோம். புத்தியுள்ள பக்தியுடன் ஹல்லேலூயா பரலோக மகிமைதனை எங்கள் நடுவிலே கண்டிடுவோம். பரலோக மகிமைதனை எங்கள் நடுவிலே கண்டிடுவோம். சேனைகளின் கர்த்தாவே உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது. சந்தோஷமாய் ஆமென். சேனைகளின் கர்த்தாவே தூய வாசஸ்தலம், நன்றி அப்பா, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்வோம் அப்படியே, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே உம் தூய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் உம்முடைய சமூகம் நிரப்பட்டும். இருதயம் நேசத்தினால் பொங்கட்டும். ஹல்லேலூயா. உம்மை அறியாத பிள்ளைகள் ஒரு தெய்வீக தொடுதலை உணரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசையா 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 இயேசையா
ஏசையா 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 ஏசையா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம் என் இயேசு. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 65:11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டு. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது, அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் பார்க்கும்போது ஆச்சரியமானவைகள். அதிசயமாய் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவரை துதிக்க முடியும். கடந்து வந்த பாதைகள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்வில் செய்து என்றைக்கும் நம் ஆசீர்வதித்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன். ஆம், ஒருவேளை கடந்த பாதைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இருளின் நாட்களாக இருந்திருக்கலாம், பிரகாசமற்ற பாதைகளாக இருந்திருக்கலாம். ஐயோ ஏன் வாழ்கிறேன் என்று கூட நினைத்த நாட்களாக இருந்திருக்கலாம். இந்த நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் நம்பிக்கை நாயகனாம் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தீமையவே பார்த்து பார்த்து சலித்து போன உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய மாற்றங்களை, ஆசீர்வாதமான துவக்கங்களை உன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல காரியங்களிலேயும் என் இயேசு கட்டளையிடுவார். நம்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள், உற்சாகம் அடையுங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டை கர்த்தர் அப்படியா எனக்கு ஆசீர்வதித்து தருகிறார் என்று விசுவாசியுங்கள். வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்கள் மிகுந்த பலன் தருகிற நாட்களாய் மாற்றி தருவாராக என்று நான் நம்புகிறேன். ஈசாக்கு குடியிருந்த தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம், எல்லாருக்கும் பெரிய கஷ்டம். ஈசாக்கு யோசிக்கிறான், தான் வாழ்கிற இந்த இடத்தை விட்டு வேற இடத்திற்கு போய்விடலாம் என்று பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிற நேரத்திலே பரலோக தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதை நாம் வாசிக்க கேட்கலாம். 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 26:2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். ஆண்டவர் பஞ்சம் நிறைந்த அந்த இடத்தை விட்டு ஈசாக்கு ஓடிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ ஓடி வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரத்திலே நமக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்துவிட்டதென்றால் நாம் யோசிக்கிற காரியம், நாம் இருக்கிற இந்த ஊரை விட்டு ஓடிவிடுவோமா, அல்லது இந்த தேசத்தை விட்டே வேற தேசத்துக்கு போயிடலாமா என்று பல எண்ணங்கள் நமக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்கிறது. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்
உன் வழிகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள். அவர் உன் காரியங்களை, உன் வழிகளை வாய்க்கச் செய்வார், செம்மைப்படுத்துவார். ஆம், நீ செய்கிறது எல்லாவற்றிலேயும் தெய்வத்தின் குரலை கேட்க கற்றுக்கொள். சுயமாய் நீ முடிவெடுக்காதே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே ஈசாக்குக்கு அதுதான் நடந்தது. அவர் சுயமாய் ஒரு காரியத்தை செய்து வாழ்க்கையிலே இந்த பஞ்சத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்த போது தெய்வம் வந்து நின்று அவனோடு கூட பேசினார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட தகப்பன் பேசுகிறார் என்று நான் முழுவதுமாய் நம்புகிறேன். நெருக்கத்தின் நிமித்தம் வேண்டாத சில திட்டங்களை நீங்கள் போட்டு வைத்திருக்கலாம். உங்களுக்கு அன்பான ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கவனித்து கேளுங்கள். அவர் உங்களோடு பேசுவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். அதனால தான் பாடுகிறோம், நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, காத்திரு மகனே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை கூறும் ஆண்டவர் அவர். அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பே. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கத்தின் மத்தியிலே துயரத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பீர்களா என்றால் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் பஞ்ச காலத்திலேயும் உன்னை ஜீவனோடு உயிரோடு காக்கிறவர். என் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களையும் பஞ்ச காலத்தில் உயிரோடு காப்பதற்கு என் ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. தெய்வத்திற்கு பயந்தால் போதும், கிருபைக்கு காத்திருந்தால் போதும், அவருடைய சப்தம் கேட்டால் போதும். வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இருக்கிற இடத்திலே இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை பலன் 100 மடங்கு என்பது வாழ்வின் முழுமையை குறிக்கிறது. முழுவதுமாய் பலன் தருகிறதை உங்கள் கண்கள் காணும். நன்மையினால் கர்த்தர் வருஷத்தை முடிசூட்டுகிறார். இந்த ஆண்டு பலன் பெறுகிற ஆண்டு, நம்புங்கள். இன்னொரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். லூக்கா என்கிற நற்செய்தி 13வது அதிகாரம் 10 முதல் வாசிக்க கேட்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 ஆண்டுகள் அவள் வாழ்க்கையிலே பிசாசானவன் பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்ததினால் அவள் என்னவா இருந்தாள்? அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எவ்வளவேனும் அவளால் நிமிர முடியாத கூனியாயிருந்தாள். நன்றாய் கவனியுங்கள். 18 ஆண்டுகள் பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான், பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும்போது எத்தனையாய் போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவள் அந்த போராட்டங்களை எல்லாம் பார்க்காமல் தெய்வத்தை ஆர்வமாய் தேடி வந்தாள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விட்டது என்றாலே நாம் அநேக நேரங்களிலே முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரை தேடி தேடி என்ன கிடைத்தது, ஏன் ஆலயத்துக்கு போகாம வீட்டில் உட்கார்ந்துடலான்னு நினைக்கிறோம். ஆனால் தெய்வத்தின் மேல் நேசம் உள்ள மனிதர்கள் எத்தனைதான் வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் தெய்வத்தை தேடி வருவார்கள், தேவ சமூகத்திற்கு ஓடி வருவார்கள். அப்படித்தான் இவள் ஓடி வந்தால் 18 ஆண்டுகள் நிமிர முடியல. அவளை கூனியாக்கி வைத்திருந்தான் பிசாஸ். ஆம், இந்த உலகத்திலே இன்றைக்கு அநேக மக்களை நிமிர முடியாதபடி கீழேயே குனிய பார்க்க வைத்திருக்கிறான் பிசாசானவன். இவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறவர்
நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. அவரால் தான் அற்புதங்களை செய்ய முடியும். அவரால் தான் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். அவரால் தான் ஜெய வாழ்வை நமக்கு தர முடியும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை கண்டு 18 ஆண்டுகள் வருகிற அன்றைக்கு அந்த ஜெப ஆலயத்திலே இயேசுவும் வந்திருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அதனால தான் பாடுறோம், நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு இன்றைக்கு இயேசுவின் பார்வையின் மேல் படுவதாக. நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். அப்பா, உங்க கை படட்டும் என் பிள்ளைகள் மீது. எல்லா காரியம் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஓ, கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். வாலிபர்களுக்கு நான் சொல்வேன், நிமிர முடியலையா? வெற்றி வாழ்க்கை இல்லையா? பாவ வாழ்க்கையில ஜெயம் இல்லையா? இன்னைக்கு இயேசுவின் கரம் உன் மீது படுவதாக. எல்லா கட்டுகள் உடைவதாக. அவர் வல்லமை உன்னை நிரப்புவதாக. விடுதலையை காண்பாயாக. எந்த பலவீனமாயிருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவ பிரசன்னத்திற்கு ஓடிவா. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணாதே, விட்டு விடாதே. ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்தை நாடு, நித்தமும் தேடு. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்க பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது என்று வாலிபத்தை ஒப்புக்கொடுங்கள். அங்கே இங்கே வீணான நேரங்களை செலவிடுவதை விட்டுவிட்டு ராஜாவின் சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். அவரை நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு நிமிர கர்த்தர் செய்வார். உன்னுடைய கூனி இருக்கிற குனிந்து இருக்கிற நிலை மாறும். நீங்களும் தாவீதை போல சொல்ல முடியும், என் கேடகம் என் மகிமை தேவரீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறேன். ஆம், இந்த ஆண்டு கர்த்தர் பலன் தருகிற ஆண்டாய் மாற்றுவார். நிமிரச் செய்கிற ஆண்டாய் மாற்றுவார். உன் வாழ்வே மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாய் கர்த்தர் இதை மாற்றி தருவார். நான் விசுவசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து அர்ப்பணித்து ஈசாக்கை போல தேவ சத்தம் கேட்பே. அருமையான அந்த பெண்ணை போல என்னதான் வந்தாலும் தேவ சமூகத்தை இழக்க மாட்டேன் என்ற ஒரு அர்ப்பணம் செய்யுங்கள். அர்ப்பணம் செய்யும் போது அதிசயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில எத்தனை பெரிய காரியங்களா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும், உன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பார். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை பற்றிக்கொள். நீ வாழ்ந்திருப்பாய். வேண்டாத வீட்டுல வேண்டாத காரியம் தான் எடுத்து போட்டுருங்க. இயேசு ராஜா இன்னைக்கு உங்க இல்லத்துல வரட்டும். மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஒப்பு கொடுங்க. ராஜா சீக்கிரம் வருகிறார். உன்னை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்துல நீ தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார்.
என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி. மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுங்கள். உம்மைத்தான் நேசிப்பேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? ஆமாடி, உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வோம்ப்பா? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. டாடி நம்புங்கப்பா ஸ்தோத்திரம். பிள்ளையை. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். அன்பின் பிதாவே, சப்தத்தை கேட்ட இந்த நேரத்தில், உம்முடைய குரலை கேட்ட உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், 38 ஆண்டுகள் பெதஸ்தா குலத்து பிணியானி வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தவர். இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே மாற்றங்கள் உண்டாவதாக, ஆவிக்குரிய பூமிக்குரிய பலனை காண்பார்களாக. ஈசாக்கை போல சப்தம் கேட்டு சித்தம் செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பெண் கூனி பெண்ணை போல எத்தனை போராட்டங்கள், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் தேவ பிரசன்னத்தைக்காக ஏங்குகிற உள்ளங்களாய் இவர்கள் உள்ளங்களும் இல்லங்களும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியைகள் விலகுவதற்காக நன்றி. என் ஜனங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாயிருப்பார்களாக. வாதை கூடாரத்தை அணுகாமல் காப்பீராக. இயேசுவின் நாமத்தில் என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நடத்துவாராக. ஆமென்.